இதுதான் அந்த டிசைனு. இந்த நம்ம நாட்டில் நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க. தனித்தனியாக போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் காமிக்க ஆர்டர் ஒன்று வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் பிரிண்ட் பண்ணி வேணும், அது கிளாக்கும் செட் பண்ணிவிட்டு வால் கிளாக் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. நாளான்னைக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் இல்லைம்மா, வேறு ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து எப்படியா பார்த்து ரெடி பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எனக்கு டோட்டலாக நியூ. அது மாதிரி நான் இது வரைக்கும் ஆர்டரு வெளியில் கொடுத்து நான் பண்ணதில்லை. இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு சாம்பிளுக்கு வேறு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது சைஸை செக் பண்ணி பார்க்கக்குள்ள 12x8 சைஸு கிளாஸில் தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு போய் கொஞ்சம் இதை போடுவோம், என்கொயரியை போடுவோம் ஃபுல்லாக போய் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து டிசைனை மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த டிசைனு. மொத்தம் 6 ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு 4 ஃபோட்டோஸில் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் 6 ஃபோட்டோஸ் எப்படியும் வைக்கிற மாதிரி பாருங்கண்ணே அப்படின்ட்டாப்புல. ஓகே அப்படின்ட்டு அது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 6 ஃபோட்டோஸு. கிளாக்கு வந்துட்டு பிஎன்ஜியாக ஒரு இடத்துலையும் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சாச்சு. நாளைக்கு கிளாக்குக்குள்ளே அந்த பேக் சைடில் வைப்போம்ல, ஹெட்டு மாதிரி இருக்கும்ல, அது அப்புறம் நீடூரும் டிசைனாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து ஒரு ரிசர்ச்சை பண்ணோம். போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ஒரே ஷாப்லேயே இருந்துச்சுன்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது புது ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு யாரும் வந்துட்டு நியூவாக வந்துட்டு எதுவும் கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாலுமே இதை காமிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அந்த டிசைன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரின்ட்டு. அதுக்காக உள்ள மெட்டீரியல் எல்லாமே நேற்று ஃபுல்லாக ரவுண்டை போட்டு என்கொயரி பண்ணி 1 by 1 வாங்கி வச்சாச்சு மெட்டீரியல்லாம். இந்த இதை வந்துட்டு பிரிண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இதுதான் அது. ஆஃபீஸ் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் இப்போ டைமு எக்ஸாக்டாக பார்க்கக்குள்ள 1:15 ஆகுது மதியம். ஓகே, இந்த நம்ம நாட்டில் நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க, மற்றொரு குடிமக்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது ஒரு வழி. இன்னொரு கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம், டிராஃபிக் அதிகமாக இருக்காது இந்த இடத்துல அப்படிங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிட்டு போனேன். ஏன்னா இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நின்றுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த சில ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு சரக்கை போட்டுட்டு பியரை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது, நேரங்காலம்லாம் கிடையாது. அந்த குடிமக்கள்லாம் எப்போ திருந்த போகிறாங்கன்னு தெரில. சீக்கிரம் திருந்துங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஷாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் கிளாக். இப்போ செட் பண்ணுவோமா, அப்படியே இதெல்லாம் காமிக்கிறேன். தனித்தனியாக போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் காமிக்கிறேன், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு. இது மூமெண்ட்டு இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்றாங்க. இது தனியாக வாங்கியாச்சு. இது த்ரெட்டு, அந்த வால் மவுண்ட்டுக்கு வாங்கிட்டு உள்ளது. அது இப்படி வச்சுட்டு அதே மாதிரி பேக் சைடில் இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிடணும். கொஞ்சம் டிசைனாக கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீடலும் வாங்கியாச்சு. இப்போது எல்லாத்தையும் 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணுவோம். செட் பண்ணியாச்சுங்க. 10 வாரம் நல்லா இருக்கா? எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கேனா எப்படி என்னன்னு. ஒரு ட்ரையல் மாதிரி தான் இப்போ பண்ணினேன். ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் இப்போ கொடுத்துருக்குறேன். அதனால் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு கரெக்டான ப்ரைஸ் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா என்னென்ன இப்போ அமௌண்ட் வரும்ன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த போர்டு வந்துட்டு 3 mm திக்னஸ் கிளாஸ் போர்டு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போது இனியும் வந்துட்டு பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க, கரெக்டாக சேஃபாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே வந்துட்டு பக்காவாக பேக் பண்ணி